23rd ஆஃப் ஏப்ரல். டைம் இப்போ 6:40 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். என்னென்னா நேற்று மார்க்கெட் வந்து ஒரு 2% மேலே வந்து பார்த்திங்கன்னா S&P 500 அதுக்கப்புறட்டு வந்து நாஸ்டாக்கும் வந்து ரைஸ் ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் அப் இருக்கும். கண்டிப்பாக எங்கேருந்து ஓப்பன் ஆகும்னா 23,558 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பாகி ஓப்பன் ஆகிறது வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த கேப் அப் வந்து எவ்வளோ தூரம் வந்து போகும்னா இந்த 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 483 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 483 ஏன்னா வந்து அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு ஒரு ஜனவரி மந்த்லேயே தான், டிசம்பர் மந்தில் ரிஜெக்ஷன் ஆச்சு. அதனால் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓப்பன் ஆகிறது வந்து 23,357 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். என்ன ஒரு விஷயம்னா வந்து நேற்று வந்து காஷ்மீரில் பஹல்காமில் வந்து ஒரு டூரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கானுங்க, டெரரிஸ்ட்டு. அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் வந்து அது எதனா மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் எதனா ரிஃப்ளெக்ட் ஆகுமா தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஒரு அடுத்த ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வந்து ரேலிக்கு பார்க்கலாம் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு. 9:15 9:16 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. எங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு 24,357 கிட்ட. அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே ஒரு டவுன் ஒன்று வந்திருக்கு. டவுன் வந்திருக்குது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான் இங்கே ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கும் ரெடி ஆகிடலாம். போகிறோங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா புட்டை தான் வந்து செல் பண்ண போகிறோம். என்னன்னா 24,450 ஓகேவா செல்லு. இங்கே வந்து நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இன்றைக்கி தேதி வந்து 23rd. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட், நம்ம ட்ரேடு வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோனா நம்ம 179க்கு வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுக்குவோம். ஓகேவா? நம்ம டார்கெட்டை வந்து S3 எவ்வளோ இருக்குது எக்ஸாக்டாக இங்கே 79.40. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம 2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கும். நம்ம டார்கெட்டை வந்து 104 பாயிண்ட்ஸ் ஒருத்தர் எங்கேனா 75 கிட்ட. ஓகேவா? அப்படி 12 o'clock ஆகுது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,350 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலனா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்குது. அதனால் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து போயிருக்கணும். ஏன்னா 2% வந்து குளோபல் க்யூஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளது வந்து அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock இல்லாட்டி 1:30 வந்து ஃபாரின் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆகும். திருப்பி அதை அடுத்த கட்டத்துக்கு வந்து மேலே போவோம். என்னன்னா காலைல வந்து நிக்கியும் வந்து அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு பேரிஷாக தான் இருந்துச்சு. இந்த ஹையில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஓகேவா? இந்த சப்போர்ட் எடுத்ததுன்னா திருப்பி வந்து இது மேலே போய் ஆகணும். எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பொசிஷன் என்னென்னா நம்ம ட்ரேடு எடுத்ததுலேருந்து இங்கே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா 160 பாயிண்ட்ஸ் வந்து போச்சு. 160 பாயிண்ட்ஸ்னால் 150 பாயிண்ட்னாலே 5% வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் இருந்தது. ஓகேவா? இவ்வளோ டைம் ஆனதில் இவ்வளோ ஃபால் ஆனதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ரெக்கவரி ஆகிருக்கு, இன்னும் கூட ரெக்கவரி ஆகலை. இந்த 24,000 கிட்ட தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குன்னா இப்போ 48 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. 48 பாயிண்ட்ஸ் லாஸ்னால் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 2.1% வந்து லாஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோனா 35,000 இருக்குது. 20 lakhsல 35,000னா நம்மளுக்கு வந்து ஒரு 1.6% அப்படி அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஓகே, ஆனால் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முடியும் போது இந்த R1க்கு மேலே தான் வந்து முடிஞ்சாகணுமே. ஏன்னா நேற்றோட ஹையோட தாண்டி வந்து க்ளோஸ் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து பையர்ஸ் உள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா பையர்ஸ் உள்ளே இருக்க மாட்டாங்க.
அதை வச்சு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குமா இல்லை பேரிஷாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நேற்றோட வந்து ஹையோட வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். இல்லாட்டி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வரத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம். நம்ம வியூ வந்து புல்லிஷ் தான். ஏன்னா வந்து ஒரு 2:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிடும். ஒரு 1:30 2 o'clockலாம் தெரிஞ்சிடும் என்ன டேரெக்ஷன்னு. நம்ம வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆப்ஷன் ரைட்டர்னால மேக்ஸிமம் வந்து 5 to 6% தான் வந்து நம்ம கேபிட்டலில் வந்து நம்மளுக்கு ட்ரா டவுன் ஆகும். பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். 5 ஆகுது. என்னென்னா இங்கே R1 வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ இந்த வாட்டி வந்து கட் பண்ணியிருக்கு. R1 to R2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடெஸ்ட்லாம் பண்ணாது, எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹிட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் எப்படின்னு சொல்லலாம். நம்ம பொசிஷன் இங்கே வந்து 23 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வந்து லாஸில் இருக்குது. அப்போனா இங்கே வந்து எவ்வளோனா நில்லுங்க, இது வந்து 15,000 வந்து இப்போ லாஸில் இருக்குது. 15,000னா 0.75% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 2 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டான இந்த 24,483க்கு வந்து போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ காலைல தான் அந்த அன்சர்டினிட்டினால் வந்து எல்லோரும் கொஞ்சம் பேனிக் ஆகி விற்பாங்க, கேப்பப்பா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா திருப்பி வந்து மார்க்கெட்டை வந்து மேலே வந்து புஷ் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன நடக்கும். இப்போ டைம் வந்து 1:55 ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம லாஸ்ட்ல வந்து ரெக்கவரி ஆகிட்டோம். ஓகேவா? என்னென்னா இந்த இடத்துல S2வில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ரைட்டப் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் கீழே விழுந்ததில் இந்த பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணி இன்னத்துக்கு வந்து பையிங் பொசிஷனில் தான் வச்சுருப்பாங்க. பார்ப்போம் இங்கே ரிஜெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ப்ரீமியம் வந்து டிகே ஆகிடும். ஏன்னா வந்து கிட்ட வந்து வந்துருக்கிறதுனால. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் ரிஜெக்ட் ஆகும் 24,300ல். இந்த ஆனால் வந்து பில்டப் அதிகமாக இருக்குது, கால் பில்டப் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பார்க்கலாமா? அதுக்கப்புறம் திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 2:40 ஆகுது. ஆக்சுவலாக இங்கே 2 o'clockலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:40 வரைக்கும் இதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து காலை ரைட் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இங்கே ஒரு டிப்பு வருதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரேலி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த S2 இருக்குது பார்த்திங்களா, அந்த சப்போர்ட்லேருந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா நம்ம 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? 6,000 வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு கரெக்டான வந்து நாள் இல்லை ட்ரேட் எடுக்கிறது. அதனால தான் வந்து நம்ம வியூ வந்து கரெக்டாக தான் இருக்குது. என்னென்னா இந்த பாகிஸ்தான் அந்த காஷ்மீர் வந்து இஷ்யூ வந்து என்னென்னா மார்க்கெட்டில் வந்து யாருக்கும் ஒரு அன்சர்டனிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து விற்கிறவங்களது வந்து அதை யூஸ் பண்ணி ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து பை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரெக்கவரியை வந்து பார்த்தா தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ரேலி இருக்கும், பார்ப்போம். திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு 3:15க்கு. இப்போ டைம் வந்து 3:10 ஆகுது. என்னென்னா இங்கேருந்து இந்த லோ வந்தது கரெக்டாக இந்த சேனல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் என்னென்னா அதே அந்த S2லேயே தான் நிற்கிது. S2லேருந்து ப்ரீமியம் வந்து குறையவே மாட்டுது. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது, ப்ரீமியம் வந்து குறையவே இல்லை. என்னென்னா இந்த இடத்துல வந்து அவங்க பொசிஷனை வந்து பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்கிற மாதிரினா ப்ரீமியம் கார்டெல்லாம் திருப்பி கையில் கொடுத்துருவாங்க. உடனே வந்து ஒரு பெரிய ஃபால் ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஏரியா வந்து ப்ரீமியம் குறையலன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பொசிஷனை பில்ட் பண்ணுறாங்க. எந்த டைமை வந்து இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகி கீழே வந்து விழும். ஓகேவா? இதுதான் இங்கே பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேவோட எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துக்கே வந்து இப்போ வருது. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ப்ரீமியம் வந்து டிகே ஆகலை. ஓகே, அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 18 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதனால் வந்து விழுதோ விழலையோ நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம்.
ஓகேவா, இங்கே 13,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. எக்ஸிட் பண்ணிப்போம்.